ஹாய், திஸ் இஸ் கே நாராயணன். எல்லோரும் என்னுடைய வீடியோக்களை கவனமாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். அப்போ பார்த்த வீடியோக்கள் எல்லாம் உங்களது ஃபீட்பேக், கமெண்ட்ஸ், விமர்சனங்கள் நல்லதாக இருந்தால் பரவாயில்ல, இல்லை உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் அந்த வீடியோக்களில் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பாக்ஸுகளில் போட்டு அதை எனக்கு அனுப்புங்க. ஸோ அந்த கமெண்ட்ஸை பேஸ் பண்ணி நான் என்ன மாற்றங்கள் பண்ண வேண்டுமோ அதை பண்ணிக்கிறேன். ஓகே, திஸ் இஸ் கே நாராயணன் ஃபார் எம்ஓஸ் குளோபல் அட்மின் கன்சல்டேஷன், ரெஜிஸ்டர்ட் MSME under the MSME Act 2006. ஆதார் நம்பர் 622068704831. அப்போ இந்த வீடியோவின் குறிக்கோளை சொல்லிடுறேன். அதாவது வேலை வாய்ப்புகள், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இது ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது. இன்றைக்கி 2026லேயும் சவாலாக இருக்குது. 1947 நம்ம இந்திய நாட்டு சுதந்திரம் அடைஞ்சப்பவும் அப்போவும் நிறைய போராட்டங்களாகத்தான் இருந்தது. 1950 ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியா அப்படின்னு எல்லாம் போட்டு நமக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவும் கொடுத்து நீங்களே உங்களை ஆளுங்க அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ், அதாவது வெளிநாடு வெள்ளைக்காரர்கள் என்று கூறுவார்களே, அவர்கள் போய்விட்டார்கள். சரி, 1950க்கு அப்புறம் ஒவ்வொரு வருடங்களாக பல மாற்றங்களை நமது பாராளுமன்றம், சட்டசபைகள், அப்புறம் ஸ்டேட்டுக, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் மாற்றங்கள் வந்துச்சு. அப்போவும் வேலை வாய்ப்பு, வேலை இல்லை, பட்டினி, பசி, இதெல்லாமே இருந்தது. அப்புறம் திண்டாட்டம், அப்புறம் அலைச்சல், இதெல்லாமே அன்றைக்கும் இருந்தது. அதே தொடர்ந்து இப்போ 75 வருஷம் முடிஞ்சிருச்சு. நம்மளே ஆண்டுட்டு ஜனநாயகம் என்றெல்லாம் கூறிக்கொண்டு பலதரப்பட்ட கூட்டங்கள் நம்மளை ஆண்டு நல்லா பொசிஷனில் வந்தாங்க. நல்லா, அதாவது அரசாங்கம் என்கின்ற ஒரு அமைப்பை எப்படியெல்லாம் சூறையாடி கொண்டிருக்கிறார்கள் என்பதை எல்லோரும் நேரில் பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா, அன்றைக்கி அரசாங்கம் என்கின்ற அமைப்பு இருந்தது. வேலை வாய்ப்பு வேண்டும் என்று கூறுவோர்கள் குறைந்தபட்சத்தில் இருந்தார்கள். அதாவது ஒரு 100 பேர்த்துக்கு ஒரு 10 பேர் வேலை இல்லாமல் இருக்கலாம். மீதி 90 பேர் ஏதோ ஒன்று பண்ணி அவங்களுக்கு பணத்தை சம்பாரிச்சிட்டு இருந்தாங்க, ஒரு பொழுதுபோக்கு சம்பாரிச்சிட்டு இருந்தாங்க. எப்படியோ அப்படியே போயிட்டு இருந்தது. இது போக போக என்னாச்சுன்னு கேட்டால், திருடர்கள் கூட்டம் ஜாஸ்தியாச்சு. அதாவது அந்த 90 பேர் இருக்காங்கன்னு சொன்னோம் பாருங்கள், அந்த 90 பேருக்கு வேலை கிடச்சிருச்சு. அவங்களோட அடுத்த ஜெனரேஷன் பார்த்திங்கன்னா, வேலை கிடச்சதுனால மற்ற அடுத்த ஜென்ரேஷன் கொஞ்சம் உட்கார்ந்து சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் கொஞ்சம் அப்படி கீழே இறங்கினாங்க. இப்படியே போய் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 2% பேருக்கு நல்ல வேலை கிடைக்குது. மீதி 98 விழுக்காடு உள்ள ஆளுகள் சுற்றுறாங்க, அங்கங்கே நிற்கிறாங்க. அப்புறம் தீய வழிகளில் போயிடுறாங்க. இந்த தீய வழிகள் அப்படின்னு சொல்லப்போனால் ஈஸி மணி மேக்கிங், அதாவது பலதரப்பட்ட மணி மேக்கிங் இருக்குது. அதில் ஈஸி மணி மேக்கிங்ன்றது பெரிய பெரிய லட்சங்கள், பெரிய பெரிய கோடி கட்டுகள், பணக்கட்டுகள் கிடைக்கிற தீய வழிகள் இருக்கின்றன. ஸோ இந்த தீய வழிகளில் போய் ஈஸியாக சம்பாரிச்சிட்டு செட்டில் ஆயிடுறாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு திங்கு, நான் இப்போ இது வேலை வாய்ப்புன்னு சொன்னதில் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம குழந்தைங்க, நம்மளுக்கு அடுத்த ஜெனரேஷனு இதிலெல்லாம் போய் சிக்கக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் ஒன் வே டிக்கெட் மாதிரி. அதாவது போய்கிட்டே இருக்கலாம், ஆனால் திடீர்னு எங்கேயாவது இடித்து நின்றுச்சு அப்படின்னா நின்றுது தான். அதுக்கப்புறம் போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அதுக்கப்புறம் போகிறதுக்கு பல வாய்ப்புகள் இருக்குதுன்னெல்லாம் சொல்லி நம்பிக்கை விட்டுறதுக்கு ஆளுங்க நிறைய இருப்பாங்க. பட் அந்த நம்பிக்கையெல்லாம் கடைசியில் சிக்கிறப்போ அது ஒன்றுமே வேலைக்கு ஆகாது. இப்போ நேற்று ஒரு நியூஸ் சொல்கிறேன், அந்த நியூஸ்லேருந்து ஆரம்பிப்போம். 24 பெண்கள் தங்கம் கடத்தியிருக்கிறாங்க. ஸோ அந்த தங்கம் கடத்தியிருக்கிறது பார்த்திங்கன்னா 46 கிலோ என்னமோ கடத்தியிருக்கிறாங்க. ஸோ இதில் 46 கிலோவில் 24 பெண்கள் பிடிபட்டிருக்கிறார்கள். ஸோ இந்த 24 பெண்களும் பார்த்திங்கன்னா யங் லேடிஸ். இது யங் லேடிஸு படிச்சிருப்பாங்கன்றது சந்தேகம் இல்லை. அந்த படிப்பு பார்த்திங்கன்னா எப்படி மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது அதில் தெரியுது. ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் இந்த 24 பெண்களுக்கும் அவங்க தாய் தகப்பன்மார் இருப்பாங்க, அண்ணன் தங்கச்சிங்க எல்லாருமே இருப்பாங்க. இவங்கெல்லாம் என்ன நினச்சிட்ருக்காங்க அப்படின்னா, தன் ரிலேஷன், அதாவது அந்த பெண்கள் அவங்க ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டுருக்காங்க, நல்ல சம்பளம் வந்துட்டுருக்குது, ரெகுலராக வீட்டுக்கு அனுப்பிச்சிட்ருக்காங்க, பணம் ரெகுலராக செலவு கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு எல்லாம் நினச்சிட்டு இருந்த அந்த குடும்பங்கள் இன்றைக்கு 24 பேரும்
ஒரு கேஸில் இவ்வளோ ஸ்மக்லிங் கேஸில் மாட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிய வர்றப்போ அவங்களோட மனசை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவங்க தாய் தகப்பன் மாதிரி எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்கள படிக்க வச்சுருப்பாங்க. இப்போ இந்த 24 பெண்களும் வந்து பணக்கார பெண்கள் என்று கூற முடியாது. அதில் ஏழை பெண்களும் இருப்பார்கள். இந்த ஏழை பெண்களை படிக்க வச்சதுக்கு அவங்க அப்பா அம்மா எவ்வளோ பாடுபட்டிருப்பாங்க. அந்த அந்த என்ன சொல்கிறது, அந்த கஷ்டப்பாடை புரிஞ்சோ இல்லை பிளாக்மெயில் செய்யப்பட்டோ ஏதோ ஒரு வகையில் இந்த 24 பெண்களும் இன்றைக்கி ஃப்யூச்சரை வந்து டார்க் ஃப்யூச்சராக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு பயத்தில் இருப்பாங்க. ஏன்னா சிக்கி இருக்கிறது சட்டத்தில். ஸோ சட்டத்தில் சிக்கிற அளவுக்கு இவங்க வந்து அந்த 24 பெண்களும் மாட்டியிருக்கிறாங்க. அப்படின்னா இப்போ இது பார்த்தீங்கன்னா இது வந்து யாரோ மிஸ்கைட் பண்ணாங்களா, இல்லை அவங்களே பணத்தாசை பிடிச்சி அந்த இதுக்கு போயிருக்காங்களா எப்படின்றதெல்லாம் நம்ம ஆய்வு அப்புறம் பண்ணுவோம். இப்போ அடுத்தது நாம் வேலை வாய்ப்பு அப்படின்னு நாம் சொல்கிறோம் திருப்பி. ஸோ இந்த வேலைனா என்னன்னே இப்போத்த ஜென்ரேஷனுக்கு கன்ஃபியூஷனில் இருக்காங்க. வாட் இஸ் அ ஜாப், வேலைனா என்ன அப்படின்றத யோசிக்கிற அளவுக்கும், வேலைனா என்ன, இந்த வேலை செஞ்சால் நல்லது, இந்த வேலை செஞ்சால் கெட்டது அப்படின்ற ஒரு டிஃப்ரென்சியேஷன், அந்த வேறுதிரித்தல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதை எப்படி வேறுதிரிக்கிறது, இது நல்ல வேலை அது கெட்ட வேலை அப்படின்னு எப்படி அதை பிரிக்கிறாங்க. இதை வந்து இன்றைக்கி எந்த படிப்புள்ள லேடி ஆகட்டும், எந்த படிப்புள்ள ஜென்ட்ஸ் ஆகட்டும், அவங்களுக்கு கன்ஃபியூஷனில் தான் இருக்கிறாங்க. ஏன்னா கேட்டால் பணம் வேணும், அந்த பணத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் குறிக்கோளாக வைத்திருக்கிறார்களே தவிர சட்டம் தெரியாது. இப்போ அதே மாதிரி தான் இப்போ இந்த இன்சிடெண்ட்டை சொன்ன மாதிரி இன்னொரு இன்சிடெண்ட் என்னென்னு கேட்டால், டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ்ன்னு சொல்லி ஒரு இந்தியாவிலேயே இருக்கிற பெரிய கன்சல்டன்சி சர்வீசஸில் டாடா கன்சல்டன்சி சர்வீஸு, டாடா குரூப் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய கம்பெனி அப்படின்றத நான் சொல்ல வேண்டியதில்லை. அங்கே வந்து ஃபோர்ஸ்டு கன்வர்ஷனு, அப்புறம் பெண்கள் துன்புறுத்தல் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட்டு. அந்த கம்ப்ளைண்ட்டில் எத்தனையோ பேர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதுவும் இதில் யார் பிடிப்பட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் ரிசோர்ஸஸ், அதாவது ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டு பிடிப்பட்டிருக்கு. ஸோ ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் அப்படின்றது வந்து வேலை வாய்ப்புகளை மற்றவங்களுக்கு, மக்களுக்கு, பசங்களுக்கும் பெண்களுக்கும் அவங்களோட திறமைகளை பயன்படுத்தி அந்த வேலை வாய்ப்புகளை கொடுக்கறது தான் ஹெச்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹியூமன் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களே இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பலதரப்பட்ட பாஷைகளில் டபுள் மீனிங்லலாம் பேசலாம். ஆனால் இது சின்ன குழந்தைங்களையும் பார்க்கக்கூடிய லெவலில் இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் அதெல்லாம் பேசலை. அப்போது எப்படி இந்த ஹியூமன் ரிசோர்ஸஸ் டிபார்ட்மெண்ட் இதில் இன்வால்வ் ஆகி அந்த இன்வால்மெண்ட்டில் எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அதை இந்த நியூஸை படித்து பார்த்தா தெரியும் உங்களுக்கெல்லாம். ஸோ இதில் சரி அது ஒன்று. அப்படி பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்றைக்கி வந்த நியூஸுகள் பார்த்திங்கன்னா ஜாஸ்தி ஆகிருக்கு, நிறைய பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி அப்படின்றது வருது. ஸோ டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ்ன்றது ஒரு கார்ப்பரேட். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கவர்மெண்ட்டில் வேலை கிடைக்கலன்னா கார்ப்பரேட்டில் போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்போ கார்ப்பரேட்டில் இப்படி நடத்தியிருக்கிறாங்க. சரி, கார்ப்பரேட்டில் வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொந்த பிஸ்னஸுக்கு அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இன்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்ண சொல்கிறாங்க. இந்த எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிச்சுட்டு ஒரு 5 லட்ச ரூபா லோனை போட்டால் கிடைக்கிறது இல்லை. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே போய் நிற்கிதுன்னு பார்த்தீங்கன்னா வேலையின்மை, வேலை வாய்ப்பின்மை அப்படின்றதுல போய் நிற்கிது. ஸோ இப்போ நேற்று வந்து இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் எங்கேயோ கோயம்புத்தூரில் எங்கேயோ வந்து அந்த சேம்பர் ஆஃப் காமர்ஸில் எங்கேயோ ஒரு புக்கு வாட் கோயம்புத்தூர் நீட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களாம். ஸோ நான் சொல்கிறேன், கோயம்புத்தூருக்கு எதுவுமே தேவையில்லை. கோயம்புத்தூருக்கு தேவை இருக்கிறத கோயம்புத்தூர் கார்பரேஷன் பார்த்துக்கும், இல்லாட்டா கோயம்புத்தூர் சிட்டி முனிசிபல் கார்பரேஷனை பார்த்துக்குது, இல்லை தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்துக்குது. சென்ட்ரல் மினிஸ்டர் வந்து நேராக காமர்ஸ் இதில் வந்து அங்கே ஒரு ஃபங்க்ஷனில் எடுத்து யார் அங்கே மேலே பணக்காரங்களாக இருக்காங்களோ, யார் பெரிய பெரிய கார்ப்பரேட்டாக இருக்காங்களோ அவங்கள மட்டும் மீட் பண்ணி ஒரு 50 பேர் 60 பேரை மட்டும் மீட் பண்ணி அவங்ககிட்டருந்து ஒரு அப்ளிகேஷனை மாதிரியோ எல்லாம் வாங்கிட்டு இங்கேருந்து ஃப்ளைட்டில் போகிறது அப்படின்னா, அப்போ மற்றவங்க எல்லாம் யார்? தட் இஸ் அன்ஆன்சர்ட் கொஸ்டின். எங்களையெல்லாம் யாரும் பார்க்க வர மாட்டாங்க. அதேமாதிரி கீழே இருக்கிற 4.5 லட்சம் எம்எஸ்எம்இ கோயம்புத்தூர் இருக்குது. இவங்களுக்கெல்லாம் என்ன வேலை வாய்ப்பு வேணும், என்ன லோன் வேணும், இதெல்லாம் பார்க்குறதுக்கு வரமாட்டாங்க. ஸோ ஹீ இஸ் எ மினிஸ்டர். அந்த மினிஸ்டர் வந்து என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து நேராக தமிழ்நாடு பவன் போய் அங்கெல்லாம் டீலெல்லாம் முடிச்சுட்டு டீலுக்காகவே தான் வந்திருக்காருன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆஸ்க் ஹிம் டு ப்ரூவ் தட் ஹீ இஸ் நாட் கம் ஃபார் அ டீல். அதாவது வேலை வாய்ப்புகள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இருக்குது அப்படின்னா, வேலை வாய்ப்பு கொடுக்குறவங்களுக்கு வேலை வேணும். அப்போ பெரிய பெரிய கார்ப்பரேட்ஸ் இருக்குது, சின்ன சின்ன கார்ப்பரேட்ஸ் இருக்குது, இல்லாட்டா சின்ன சின்ன ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் இருக்குது. இவங்களுக்கெல்லாம் என்ன சப்போர்ட் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எந்த சப்போர்ட்டும் கிடையாது. அப்போது இப்போ இந்த 24 பெண்களை பற்றி நான் பேசினேன் கொஞ்ச நேரம் முன்னாடி. ஸோ கடத்தலுக்கு,
ஸ்மக்லிங்க்கு ஒரு பெரிய நிறுவனத்தை சப்போர்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா, அந்த நிறுவனத்தின் டைரக்டரோ இல்லை அந்த சிஇஓ இவங்களெல்லாம் என்ன மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ இது இன்றைக்கி நேற்று நடக்க ஆரம்பித்தா இல்லை ஒரே ஒரு இன்சிடெண்ட்டா அப்படின்னா பரவாயில்ல. இது அப்படி கிடையாது. ஒரு ரிசார்ட்டுக்கே கூட்டிகிட்டு போய் அந்த பொண்ணை பலாத்காரம் பண்ணி அதை கம்ப்ளீட் பிளாக்மெயிலிங் பண்ணி அதிலிருந்து எவ்வளோ தூரம் அதை கன்வர்ஷன் பண்ணியோ இல்லை எவ்வளோ தூரம் அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து ஒரு பணத்தை சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அந்த ஆளுங்க நடந்திருக்கிறாங்க அப்படின்றத பாருங்கள். அதுவும் போக அந்த ரிசார்ட் மேனேஜர் அந்த ஓனர் என்ன சொல்கிறாருன்னா, எங்களுக்கு தெரியாதுங்க, அவங்க வந்தாங்க, நாங்கள் தங்குறதுக்கு இடம் கொடுத்தோம், அவ்வளோதான் அப்படின்னு அந்த ரிசார்ட் மேனேஜரு ஓனர் ஈஸியாக சொல்லிட்டு. ஸோ ஒரு நிமிஷம், ரெக்கார்டிங்கில் ஏதோ ப்ராப்ளம் வரும் போல் இருக்குது. நான் பாஸ் பண்ணிவிட்டு அடுத்தது கண்டினியூ பண்ணுறேன். ஹேக்கிங் பண்ணியிருப்பாங்க, வேற ஒன்றும் இல்லை. 50 ஃபீட்லேருந்து வைஃபை ஹேக்கிங் எல்லாம் நடக்குது. அப்போ ஒவ்வொரு வீடியோவிலையும் நான் பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸை சொல்லி அந்த பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸுக்கு பல அரசியல்வாதிகளை குற்றம் சொல்லி அது நடக்கிறப்போ கண்டிப்பாக ஒரு வைஃபை பிளாக் வரும். அது 50 ஃபீட்டு 100 ஃபீட்டுக்குள்ளார வர்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒன்றும் எனக்கு கவலை இல்லை. இப்போ இது பார்ட் 2 பார்ட் 1 எடுத்துக்கிட்டு அடுத்து அந்த இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்து அவங்க ரெக்கார்டில் ஸ்டாப் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். பிகாஸ் ஐ ஆம் இன் தி இன்டர்நெட் ஃபார் த பாஸ்ட் 35 இயர்ஸ். நீங்கள் எவ்வளோ தூரம் பிளாக் பண்ணிங்கனாலும் இது வந்து ஒரு சுனாமி மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னு கேட்டால் இதையெல்லாம் பிளாக் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் முன்னாடியே முயற்சி பண்ணியிருக்காரு. யார்? பில் கேட்ஸ். புரியுதா? அப்போது மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லி அவர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து அந்த மைக்ரோசாஃப்ட்டில் இருக்கிறேன்ற மாதிரி 89 இந்தியாவில் மைக்ரோசாஃப்ட் வந்தப்போவும் இந்தியாவில் பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்போ நான் அதில் இருக்கேன். ஓகே, NIITயில் நாராயணங்கிட்ட ஐடியா கேட்டுட்டு மற்ற ஸ்டூடெண்ட்ஸு இருக்காங்க அப்படின்றத மிஸ்டர் சோனு மேத்யூஸ் அவருக்கு ஒரு பெரிய நன்றியை இந்த சமயத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ கார்பேஜ் இன் கார்பேஜ் அவுட்னு சொல்லி அவர் எனக்கு கம்ப்யூட்டர் சொல்லி கொடுத்த ஆரம்பத்திலிருந்து இன்றைக்கி வரைக்கும் அந்த கார்பேஜை தான் நான் பார்த்துட்ருக்கிறேனே ஒழிய ஒரே ஒரு விழுக்காடு தான் அந்த கார்பேஜுக்குள்ளார மாணிக்கத்தை பார்க்குறேன். தட் இஸ் டைமண்ட். ஸோ நாலேஜ் இஸ் பவர் அப்படின்னு சொல்லி. ஸோ இதை பிளாக் பண்ணுறதுக்கு இப்போ அனுப்புன ஒரு வைரஸோ இல்லை பக்கோ இது பிளாக் பண்ணுதா அப்படின்றத டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த வேலைவாய்ப்பு வீடியோவில் இடையில ஒரு 2 நிமிஷம் நான் இந்த வைரஸை பற்றியும் பிளாக்கிங்கை பற்றியும் பேசிட்டேன். ஸோ இது பிளாக் ஆகுதான்னு பார்ப்போம். பிளாக் ஆச்சுன்னா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பார்ட் 2ன்னு சொல்லி கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 24 பெண்களை பற்றி பேசணும், டாடா கன்சல்டன்சி சர்வீசஸை பற்றி பேசணும். ஸோ இப்போ கார்ப்பரேட்ஸில் இப்படி சரி, அரசாங்கத்தில் எப்படி அப்படி வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த அரசாங்கத்தில் கொஞ்ச நாள் முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க டிஎன்பிஎஸ்சி. இந்த டிஎன்பிஎஸ்சியை பற்றி விவரங்கள் எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது மந்திரி KN நேரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இந்த மந்திரி வந்து 35 லட்சம் ரூபா ஒவ்வொருத்தருக்கிட்டையும் லஞ்சம் வாங்கினார் அப்படின்னு சொல்லி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், அதாவது சாதாரணப்பட்ட ஒரு ஆளோ இல்லை சாதாரணப்பட்ட ரோட்டில் போகிறவங்களோ கம்ப்ளைண்ட் கொடுக்கல. ஸோ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுன்னு சொல்லி மத்திய அரசாங்கத்தோட உளவுத்துறை இல்லாட்டா அமலாக்கத்துறை அப்படி இப்படின்ற பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட்ஸுக்கு 800 பேஜுக்கு 832 பேஜுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 800 பேஜுக்குமே டூப்பா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது. ஸோ அரசாங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது போக அடுத்தது முன்னாடி ஒரு கேஸ் இருந்தது நம்ம மந்திரி செந்தில் பாலாஜி அவர்களுக்கு. அப்போ அவங்களோட கேஸும் அதே மாதிரி தான் ஆச்சு. அதாவது ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் 40 லட்சம் வாங்கினார், 60 லட்சம் வாங்கினார், திருப்பி கொடுத்துட்டாரு, அப்புறம் வேலை வாய்ப்பு கிடைக்கல. அது என்னமோ அது எப்படியோ இருக்கட்டும். அப்போது இந்த மாதிரி அரசாங்கத்தில் லஞ்சம் அப்படின்றது கொடி கட்டி பறக்குதுன்றதுல சந்தேகமே இல்லை. அதே மாதிரி லஞ்சத்தை விட கொடி கட்டி பறக்கிறது டூப்ளிகேஷன்ஸு. இப்போ டிஎன்பிஎஸ்சியவே டூப்ளிகேஷன் பண்ணி நீட்டாக இனியொரு நாராயணவே உருவாக்கிடுவாங்க. இனியொரு நாராயணன் உருவாக்கி எனக்கு வேலை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இனியொரு பழனிசாமி உருவாக்கி அவருக்கு ஒரு வேலை கொடுப்பாங்க. இனியொரு பேங்கையவே உருவாக்குவாங்க. தட் இஸ் வாட் இஸ் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச். பழைய காலத்தில் நாங்கள் 1984ஆம் ஆண்டு 10th முடித்தேன். கார்மல் கார்டன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் மெட்ரிகுலேஷன் முடிச்சுட்டு அப்போ உடனே போய் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு பண்ணிட்டு வாடா அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னார். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சுனா என்னென்னு அப்போ தான் நான் படிக்கிறேன். அப்போ எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் சொல்லி நேராக துடியலூருக்கு போனேன். நான் தனியாக தான் போனேன். ஸோ அன்றைக்கெல்லாம் யாரும் கூட விட மாட்டாங்க. ஸோ துடியலூர் போய் அங்கே பார்த்தா வெயில், மேலே ஓடும் இல்லை காங்கிரீட்டும் இல்லை, வெயிலில் கிட்டத்தட்ட ஒரு 20 பெஞ்சு போட்டு உட்கார வச்சுட்டு நீட்டாக சர்டிஃபிகேட்டுகள் எல்லாத்தையும் பார்க்க சொன்னாங்க, காட்ட சொன்னாங்க. எல்லாத்தையும் காட்டியாச்சு, எல்லாம் எழுதி வாங்கினாங்க. அப்புறம் கடைசியில் ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஒன்று வந்தது. ஆமாம், உங்களை பதிவு செய்திருக்கிறோம், இங்கே எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் உங்களோட பெயர் பதிவு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி 89 எவ்வளோ வருஷம் கழிச்சு வந்துச்சு. அதோட சரி, அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சிலிருந்து எங்கே இருக்குன்னே தெரியாதுன்ற மாதிரி ஆகிப்போச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சு அப்படின்னு வர்றதே பார்த்திங்கன்னா
எத்தனை பேர் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு தெரியறதுக்காக தான். அப்போ வேலை இல்லாமல் இருக்கிறவனுக்கு என்ன பண்ணலாம், அவனை எப்படி துன்புறுத்தி அவனுக்கு எப்படி லோனை கொடுக்கறது, அவனை துன்புறுத்தியே லோனை கொடுக்கணும். அவனை லோனை கொடுக்க வச்சுட்டு லோனை வாங்க வச்சுக்கிட்டு அவனை ஒரு வீடு கட்ட வச்சுட்டு அந்த வீடை பிடிங்கணும். இதுதான் பேங்கர்ஸோட நிலைமை இன்றைக்கி. அப்போது அதாவது ஸ்வீட் கோட்டட் டேப்லெட் அப்படின்னு சொல்லி மருத்துவத்துறையில் சொல்லுவாங்க. ஒரு டேப்லெட் வந்து கசக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு மேலே ஒரு ஸ்வீட் கோட்டிங் கொடுப்பாங்க மெடிக்கல் ஃபார்மசியூட்டிக்கல் கம்பெனிஸ் எல்லாம். ஸோ அந்த ஸ்வீட் கோட்டட் டேப்லெட் மாதிரி உனக்கு நான் வேலை தரேன்ப்பா வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் அவங்கள ஒரு அடிமையாக வைத்து கொண்டு இருக்கும் கார்ப்பரேட்டுகள் தான் ஜாஸ்தி. அதே மாதிரி கார்ப்பரேட்ஸில் இருக்கிற அரசாங்க வேவ் பார்க்குற ஆளுங்க அதை விட ஒரு செட் இருக்குது. இது வந்து மிஸ்டர் அனில் அம்பானியோட கார்ப்பரேட் செட்டப்பில் வரும். மிஸ்டர் அனில் அம்பானி பார்த்தீங்கன்னா இப்போ 20,000 கோடியை கொடுக்க வேண்டி இருக்குதுன்னு சொன்னாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா 73,000 கோடிக்கு ஊழல் பண்ணியிருக்கிறாரு, எல்லாம் திருடி இருக்கிறாரு அப்படின்னாங்க. இப்படி ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா சிஏஜி கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் அப்படின்னு இருக்கிறவர் என்ன தான் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல. அவர் பாட்டுக்கு ரிப்போர்ட் எழுதி பாராளுமன்றத்தில் கொடுக்குறாரு, இல்லைன்னா பிரைம் மினிஸ்டர்கிட்ட கொடுக்குறாரு. சரி, இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி வேலை வாய்ப்புகளை பாதிப்பு ஏற்படுது. அதாவது 35 லட்சம் ரூபா லஞ்சம் கொடுக்குறவங்களுக்கு ஐபிஎஸ் வேணுமா, ஐஎஃப்எஸ் வேணுமா, இல்லை ஐஏஎஸ் வேணுமா? ஒன்றுமே வேண்டியது இல்லையே, 10th கூட வேண்டியது இல்லையே. ஒரு நீட்டான ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு நீட்டான ஒரு அதாவது பாக்கெட்டுக்குள்ளார ஒரு அரசியல்வாதியோட படம், இதெல்லாம் இருந்தால் நீட்டாக போய் ஒரு ஹை கிளாஸ் ஹை ப்ரொஃபைல் ஜாபில் போய் உட்காரலாம் 35 லட்சம் ரூபா இருந்தால். ஸோ இது 35 லட்சம் ரூபா கொடுக்குற அளவுக்கு இவங்ககிட்ட கருப்பு பணம் இருக்குது அப்படின்றது முதல்ல தெரியுது. ஸோ வந்து இந்த 100க்கு 99 பேரும் லஞ்சம் கொடுத்து போகிறாங்க, இல்லாட்டினா ஒரு ரெஃபரன்ஸில் போகிறாங்க, படிப்பு இல்லாமல் போய் அந்த பதவியில் உட்கார்றாங்க, ஒரு எலிஜிபிலிட்டி அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்டே இல்லாமல் அந்த போஸ்ட்டுகளை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ். நான் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டு தனியாக பிரித்து எடுத்து இதில் மட்டும்தான் அப்படின்றது கிடையாது. ஐ ஆம் நவ் கிவிங் யூ அ கேரண்டி தட் ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆர் கரப்ஷன் ஃபுல். அதாவது ஹவுஸ் ஃபுல்லுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கரப்ஷன் ஃபுல்லை விட டூப்ளிகேஷன்ஸ் ஃபுல் அப்படின்னு போடலாம். இந்த டூப்ளிகேஷன்ஸ் ஃபுல்லுன்னு சொல்கிறது நான் இப்படி தான் அந்த டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு செப்பரேட் செட் ஆஃப் பீப்புளே பண்ணுவாங்க. அந்த செப்பரேட் செட் ஆஃப் பீப்புளுக்கு கூடவே ஒரு 100 பேர் ஒரிஜினல்ஸ் இருப்பாங்க. இந்த 100 பேர் ஒரிஜினல்ஸுக்கு கண்டிப்பாக லெட்டர் வராது, மீதி உள்ளவங்களுக்கு பூரா லெட்டர் வந்துடும். இப்போ இந்த 35 லட்சம் ரூபா கேஸ் சொன்ன மாதிரி. ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக அந்த லெட்டர் பேஸ் பண்ணி ஒரு 4-5 லெட்டரை அந்த ஃபைலில் வச்சுருப்பாங்க. ஏன்னா நாளைக்கு ஏதாவது கேள்வி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க பரீட்சை எழுதுனாங்க, அவங்க நேரில் வந்தாங்க, அவங்க நேரில் வந்து இன்டர்வியூ கொடுத்தாங்க, அந்த இன்டர்வியூவில் அவங்க பாஸ் ஆகியிருக்காங்க, ரொம்ப திறமையான ஆள், அந்த திறமையான ஆளுதுனால டிஎஸ்பி பண்ணியிருக்கிறோம் அப்படிம்பாங்க. ஸோ இப்போ ஐஏஎஸ் படித்தவன், ஐபிஎஸ் படித்தவன், எம்பிஏ படித்தவன், இவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுண்டல் எடுத்துட்டு நடக்கிறாங்களாம் சென்னையில் கடற்கரையோரம். அதே மாதிரி பல ஆளுங்க அப்படி இருக்காங்க. இப்போ போய் படிப்பு கேட்டிங்கன்னா நான் எம்ஏ முடிச்சிருக்கேன் சார், எம்எஸ்சி முடிச்சிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் நிலைமையே எடுங்க. இப்போ நான் வந்து 84ல் கார்மல் கார்டனில் 10th முடிச்சாச்சு. சரி, அதுக்கப்புறம் +2 முடிச்சாச்சு. 86% மார்க்கு. இந்த 86% மார்க்கில் எம்பிபிஎஸ் பிஇ வந்து பார்த்திங்கன்னா வெறும் 3 மார்க் 4 மார்க் கட் ஆஃபில் போச்சு. ஸோ ஐம் அ பிராமின் அப்படின்றதுனால சரி அங்கே வந்து பிராமணன் வந்து தடை வந்துருச்சு. சரி பரவாயில்ல, அதை விட்டு போச்சு. சரி 89ல் எப்படியோ பயோகெமிஸ்ட்ரி பாஸ் பண்ணியாச்சு. சரி பயோகெமிஸ்ட்ரி பாஸ் பண்ணி இந்தியன் பேங்க்கில் லோனுக்கு அப்ளை பண்ணியாச்சு. அன்றைக்கி எல்லாம் யாரும் கைடன்ஸ் கிடையாது. நானே தான் அத்தனையுமே போய் காலையிலேருந்து நைட் வரைக்கும் படிப்பும் சேர்ந்து டிஐசியில் டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டர்னு ஒரு இது இருக்குது நம்ம டவுன் ஹால் முன்னாடி. அங்கே இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லிடுறேன், 4% முன்னாடி இருக்கிற கடைகளில் பொட்டி கடைகளில் கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து ஏதோ லோன் அப்ளிகேஷன் உள்ளே வாங்கி வைப்பாங்களாம். 4%. நீங்கள் 20 லட்சம் அப்படின்னு சொன்னால் யூ ஷுட் பி ஏபிள் டு கிவ் 4% ஆஃப் தி 20 lakhs. அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அது அந்த அப்ளிகேஷன் போய் அந்த டேபிள் மேலே நிற்கும். அதுக்கப்புறம் டெசிஷன் எல்லாம் முடிவெல்லாம் அப்புறம் தான் நம்ம. ஸோ சரி அது விடுங்க, அது அப்புறம் பார்ப்போம். ஏன்னா டிஐசின்றது இந்த சுயதொழில் தொடங்குற அந்த வேலை வாய்ப்பு விஷயத்துக்கு நான் வர்றேன். அப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கவர்மெண்ட் வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறப்போ அப்போ பயோகெமிஸ்ட்ரி படித்தாச்சு. அப்போ இந்த மாதிரி வந்துட்டு அதுக்கு வேலை வாய்ப்புகளுக்கு அலைகிறான் அன்றைக்கி. பயோகெமிஸ்ட்ரி படித்து பயோகெமிஸ்ட்ரி எம்பிபிஎஸ் கிடைக்கல பயோகெமிஸ்ட்ரி. அப்போது பார்த்தீங்கன்னா சண்முகப்பிரியா நர்சிங் ஹோம்னு சொல்லி நம்ம சௌரிபாளையத்தில் டாக்டர் சுப்பிரமணியன் இருந்தார். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா பயோகெமிஸ்ட்ரி படிச்சிருக்கீங்களா, வெரி குட் அப்படின்னாரு. சரி, இதுக்கு முன்னாடி ஒரு சிறுகதை இருக்குது, லலிதா ஹாஸ்பிட்டல் நம்ம கிராஸ்கட் ரோட்டில். அந்த சிறுகதையை நான் அப்புறம் இனியொரு வீடியோவில் சொல்கிறேன், சரியா? அப்போ ஒவ்வொரு கதை இருக்குது. எபிசோடு வந்து 4000-5000 எபிசோடுக்குள்ளது நம்ம இம்மோஸ் குளோபல் ஸ்டுடியோஸ்க்காகவே எடுத்து வச்சுருக்கிறேன். கதை வசனம், திரைக்கதை, டைரக்ஷன் அப்படின்னு சொல்லி போடுறதுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பயோகெமிஸ்ட்ரின்றதுக்கு லோன் ஒன்று போட்டேன் 89ல். ஸோ 89ல் லோனு போட்டு இதே மாதிரி தான் 20 பேர் உட்காந்து டாஸ்க் ஃபோர்ஸ் இன்டர்வியூ.
அந்த 20 people they asked me different questions. ஒருத்தர் ஒன்று கேட்க, இனி ஒருத்தர் ஒன்று கேட்க, இது ரெண்டும் கேட்காத நீ இதை கேளு அப்படின்னு மூணாவது ஒருத்தர் கேட்க, இப்படி 20 people டாஸ்க் ஃபோர்ஸ் இன்டர்வியூவில் அங்கே அன்னைக்கு வந்த இன்டர்வியூவில் ஜெயித்தவன் நான் ஒருத்தன் மட்டும்தான். ஸோ நான் ஒருத்தன் மட்டும் ஜெயிச்சுட்டு அதில் இனி ஒரு அழகான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், அந்த 20 பேரில் என்னுடைய ஒரு பழைய கிளாஸ்மேட்டு அவன் வந்து +2 படிப்பு நிறுத்திட்டான். அவனும் அந்த டாஸ்க் ஃபோர்ஸ் இன்டர்வியூவில் உட்காந்துருந்தான். இது எப்படி இருக்குது? சரி பரவாயில்ல, நீயும் இருக்கியா இந்த 20ல் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ என்னுடைய இதில் வந்து எல்லாம் நோட் பண்ணி எல்லாம் வச்சுட்டாங்க, அப்ளிகேஷன்லாம் வச்சுட்டு ஒரு வாரம் கழிச்ச உடனே அவன் என்னை கூப்பிட்றான். அப்போ கூப்பிட்டுட்டு எங்கேயோ வழியில் பார்த்தப்போ கூப்பிட்டுட்டு நாராயணா உனக்கு செலெக்ஷன் ஆயிடுச்சுப்பா, உனக்கு லோன்லாம் வந்துடும் அப்படின்ட்டான். சரி சந்தோஷமாக போச்சு. சரி இந்த வார்த்தை நம்ம கிளாஸ்மேட்டு, நம்ம பழைய கிளாஸ்மேட்டு தானே சொல்கிறான் அப்படின்னு சொல்லி இருக்கிற விஷயங்களை பூராத்தையுமே வந்து நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம். ஆனால் என்ன துரதிருஷ்டவசமாக இந்தியன் பேங்க்குக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அன்றைக்கே இந்தியன் பேங்க்கில் எனக்கு அக்கௌண்ட் இருக்குது. ஸோ பக்ஷிராஜா அப்பார்ட்மெண்ட்ஸ்னு சொல்லி இப்போ அந்த இந்தியன் பேங்க்கை அப்படியே தரமட்டம் பண்ணி பக்ஷிராஜா அப்பார்ட்மெண்ட்ஸாக மாற்றிட்டாங்க. அந்த இந்தியன் பேங்க்கை அப்படியே தூக்கிட்டு கொண்டு போய் முதல்ல உடையம்பாளையத்தில் ஒரு மூலையில் போட்டாங்க. அந்த உடையம்பாளையத்தில் இப்போ அந்த பில்டிங் வேறு என்னமோ ஒரு கல்யாண மண்டபமோ, டிஎம்கே மன்றமோ, ஏடிஎம்கே மன்றமோ, கேரம் போர்டு விளையாடுற ஆட்டமோ என்னமோ ஒன்று ஹோட்டலாக என்னமோ நடத்துகிறாங்க. அவ்வளோதான். அங்கிருந்து தூக்கிட்டு வந்து இங்கே நம்ம மீனா எஸ்டேட்டில் முன்னாடி இந்தியன் பேங்க் அப்படின்னு போர்டெல்லாம் போட்டு அலகாபாடுன்னு போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அலகாபாத் பேங்க்குன்றதுக்கு பதிலாக merged வித் அலகாபாத் பேங்க்னு சொல்லி ஒரு ப்ராக்கெட்டை போடுவாங்க அத்தனையிலுமே. இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்தியன் பேங்க்னு மேலே போட்டு கீழே வந்து அலகாபாடுன்னு போட்டாங்க. அப்போ இந்த ஹிந்தியில் போட்டிருக்காங்க. நம்ம ஹிந்தி எதிர்ப்பெல்லாம் பண்ணுறோம் பயங்கரமாக, ஆனால் இங்கே ஹிந்தியில் அலகாபாடுன்னு போட்டாங்க. அப்போ காரில் போகிறவன் வர்றவன் பூரா எவனாவது ஹிந்திக்காரன் போனான்னா ஐயோ இது அலகாபாடா அப்படின்னா ஆமான்னு சொல்லிட்டு ஃபைனான்ஸ்காரங்களுக்குள்ள ஏமாற்று வேலையெல்லாம் பண்ணலாம். இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க நிறைய. அது நான் ஏமாற்று வேலையில் தனியாக ஒரு வீடியோ பண்ண போகிறேன், அப்போ சொல்கிறேன். சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோனை பற்றி நான் பேசினேன். வேலை வாய்ப்புன்னு சொல்லி அலைஞ்சு கடைசியில் லோனும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. சரி நான் சொல்லி தான் கடைசியில் எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கம்ப்ரஸர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. ஸோ அங்கே போய் 3 வருஷம் இருந்தேன். அப்புறம் 1992 இருந்து பார்த்தீங்கன்னா ஓன் பிஸ்னஸ் அப்படின்னு ஆரம்பிச்சிச்சு. ஸோ இம்மோஸ் குளோபல் அட்மின் கன்சல்டேஷன்ஸ் பார்த்தீங்களா. ஸோ இந்த ஃபீல்டு பூராமே வந்து இப்போ நான் சொல்கிற இந்த பிரச்சனைகளில் நான் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கொடுத்த ஒரு ஃபீல்ட்ஸ் அத்தனையுமே. ஸோ இந்த மாதிரி ஒப்ஜெக்ஷன்ஸ் வர்றப்போ நான் வந்து ஒரு டிப்ரெஸ் ஆகி ஐயோ எனக்கு வேலை கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி நான் உட்காரவே இல்லை. ஸோ டில் நவ் ஐ எம் ஒர்க்கிங் ஃபார் 18 hours per day and no one can block it. இப்போ நான் இந்த வீடியோ பற்றி பிளாக்கிங்கை பற்றி சொன்னேன் கொஞ்ச நேரம் முன்னாடி. ஸோ அதே தான் நான் இப்பவும் சொல்கிறேன். ஸோ அப்போது வாட் ஹேப்பன்ஸ் இஸ், இப்போ வந்து கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பற்றி சொன்னேன், கார்ப்பரேட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லியாச்சு. அப்புறம் ஓன் பிஸ்னஸ் எம்எஸ்எம்இ அப்படின்னு சொல்லி எதாவது பண்ணிங்கன்னா அதில் என்ன நடக்குதுன்னு சொல்லியாச்சு. ஸோ இத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் சைடு வந்து 99% அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த நெகட்டிவ் சைடை எப்படி பாசிட்டிவ் சைடாக மாற்றுறது, எப்படி அந்த 1% ஒரு விழுக்காடு அந்த ட்ரூத்தை வந்து நீங்கள் பிடிச்சி நிற்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் நம்மளோட வேலை வாய்ப்புகள் இந்த வீடியோவோட குறிக்கோள். அடுத்த குறிக்கோள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய கார்ப்பரேட் இருக்குது, ஒரு பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்குது. இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஐடென்டிஃபிகேஷன் வேணும். ஸோ போலீஸ் ஸ்டேஷன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேட்டதுக்கு அவங்க வந்து கோயம்புத்தூரில் ஒரு 12 போலீஸ் ஸ்டேஷன் இருக்குதுன்னு என்னமோ கொடுத்தாங்க பதில். ரேஷன் கடைகள் எத்தனை இருக்குது கோயம்புத்தூரில் அப்படின்னு கேட்டதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 54 கடைகள் இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்படி ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கணக்கு சொல்லியிருந்தாங்க. எனக்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் 2015, 16, 17, 18, 19 இந்த 5 வருஷம் நான் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் நிறைய விஷயம் கேட்டு எடுத்தேன். ஸோ இப்போ ரேஷன் கடையை பற்றி ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ரேஷன் கடையில் வேலை வாய்ப்புகள் எல்லாம் கொடுக்கணும்ல. ஸோ 1402 ஷாப்ஸ், அதாவது 1402 கடைகளை நம்ம டிஎன்பிடிஎஸ்ன்ற இணையதளத்தில் காமிக்கிறாங்க. ஸோ இந்த 1402 ஷாப்ஸை காமிக்கிற அந்த இணையதளத்தில் எல்லாமே உண்மைத்தன்மை இருக்குது அப்படின்னு தான் சிவில் சப்ளைஸ் மினிஸ்ட்ரு, அப்புறம் சீஃப் மினிஸ்ட்ரு, அப்புறம் நம்ம சென்ட்ரல் மினிஸ்டர்ஸு இவங்க எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதை நம்பிட்டு இருக்கோம் நம்மளும். 2011 வந்து 25 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் ரைஸ் அப்படியே சென்னைக்கு வந்து காணாமல் போச்சான். ஸோ இது கதை அப்படிம்பாங்க இப்போ சொன்னால். ஆனால் 2011 அப்படி ஆச்சுன்னு சொல்லி என்எஸ்எஸ் ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. ஸோ ஒவ்வொரு ரிப்போர்ட்டும் கதை. அப்போது பணம் எங்கே தான் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் அமெரிக்கன் லோனு 400 லட்சம் கோடிக்கு லோனை வாங்கிட்டு தான் அரசாங்கத்தை நடத்துகிறாங்க அப்படின்றாங்க. சரி, அப்போ இந்த கரண்ட் பில்லெல்லாம் எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் அதே மாதிரி எங்கெங்கேயோ போகுது. நீங்கள் ரெசிப்டில் வந்து அட்ரஸை கேட்டிங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. இப்போ நாம் வந்து ஒரு 300 ரூபா வாங்கினோம் அப்படின்னா நம்ம ரெசிப்ட் கொடுக்கணுமாமா. அதாவது ரிசீவ்ட் ஃப்ரம் ஸோ அண்ட் ஸோ டுவர்ட்ஸ் ஸோ அண்ட் ஸோ இப்படின்னு சொல்லி அட்ரஸ்ஸு எல்லாத்தையும் போட்டு கையெழுத்தை போட்டு என்னமோ ரெவென்யூ ஸ்டாம்ப் எல்லாம் ஒட்டணும்னு சொல்லி எல்லாம் பண்ணி சொல்கிறாங்களாம்மா. அந்த மாதிரி சட்டமெல்லாம் இருக்குதாம்மா. ப்ராமிசரி நோட்டு இது மாதிரி ஏகப்பட்ட சட்டங்கள் இருக்குது. டிஎன்இபி
தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு, டேங்கட்கோ, டான்ட்ரான்ஸ்கோ, இப்படிப்பட்ட பலதரும் சோலார், ஆன் கிரிட், ஆஃப் கிரிட், இப்படியெல்லாம் கதை அளந்துட்டு பணத்தை வாங்குகிற நம்மளோட எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டு ஒரு ரெசிப்டை கொடுக்குறப்போ அட்ரஸ் கொடுக்க மாட்டாங்களாம், ஒன்லி சர்வீஸ் நம்பராமா. அப்போ இந்த சர்வீஸ் நம்பரில் அட்ரஸ் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் போய் டிஎன்இபியில் இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும். அப்படி நான் இன்ஸ்பெக்ஷன் பண்ணேன். தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டோட கனெக்ஷன்ஸு 1947 யாருக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு இங்கே கோயம்புத்தூரில் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷனும் ஒரே பர்டிகுலர் ஒரு ஆஃபீஸு, இபி ஆஃபீஸில் போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணேன். அப்போ அதில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ நான் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் அரசாங்க அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 198 பேரும் டூப்ளிகேட்ஸ். சரியா? இப்போ நான் சொன்னது புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். 198 பேரும் டூப்ளிகேட்ஸ். நீங்கள் அந்த 2 உண்மைத்தன்மையான அரசாங்கம், உண்மைத்தன்மையான டிஎன்இபி, உண்மைத்தன்மை உள்ள ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இதை ஐடென்டிஃபை பண்ணிட்டு அங்கிருந்து தான் நீங்கள் ஃபாலோ பண்ணி அங்கிருந்து ஒரு வேலை வாய்ப்பு வருதா, அப்போ அது உண்மைத்தன்மை அப்படின்லாம். ரயில்வே டிபார்ட்மெண்ட் அப்படின்றாங்க, ரயில்வே டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் நடத்தணும் அப்படின்றாங்க. இப்போ இந்த எக்ஸாம்ஸ் பூராத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் இணையதளங்களில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரிஜினல் இணையதளம் டிஎன்பிஎஸ்சி இது இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ இதிலிருந்து ஆரம்பிக்கணும் ஃபஸ்ட்டு. அப்போ தான் வேகன்சிஸ் இருக்கா அப்படின்னே தெரியும். அது இல்லாமல் நம்ம ப்ரைவேட்டில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது, வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி புரோக்கரு தான் இருப்பாங்க, ஜஸ்ட் புரோக்கர்ஸ். புரியுதுங்களா? தரகர்கள், இடைநிலைக்காரர்கள். இப்போ நான் சொன்ன அந்த மந்திரிக்கு கொடுத்த 35 லட்சம்னு சொன்னேன்ல, அவர் திருப்பதி வெங்கடாஜலபதி கொடுத்துட்டாராம், யாரோ கொடுத்தாங்களாம். சரி பரவாயில்ல, அவரெல்லாம் தப்பிச்சுட்டு போயிட்டாங்க. அது தப்பிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இவங்களுக்கு. ஏன்னு கேட்டால் கட்டாக பணம் அண்டர் கிரவுண்டில் வச்சுருக்காங்களாம். ஏகப்பட்ட அண்டர் கிரவுண்டு இருக்குது. ஒரு அண்டர் கிரவுண்ட், 2 அண்டர் கிரவுண்ட் இல்லை. என்ஃபோர்ஸ்மெண்ட்டு கேட்டால் காட்டுவாங்க. முந்தானயத்தை ஒருத்தர் பிடிச்சாங்களாம், ஒரு பெட்ரூம் கடியில் ஒரு பைப் செட்டப் ஆமாம். இந்த பைப்பு செட்டப்புக்குள்ளார இந்த போர்வெல் பைப் மாதிரி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நோட்டு கட்டிட்டு கீழே இறக்கியிருக்காராமா. இது எப்படி இருக்குது? ஸோ அப்படிப்பட்ட கருப்பு பண நாய்கள் தான் இந்த அரசாங்கத்தை பிளாக்மெயில் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இந்த அரசாங்கத்தில் யார் சீஃப் மினிஸ்டரு, யார் பிரைம் மினிஸ்டருன்றது கேள்வியே கிடையாது. அங்கே ஒரிஜினல் அரசாங்கம் எது அப்படின்றது தான் கேள்வி. அந்த ஒரிஜினல் அரசாங்கத்தில் இருக்கிற வேக்கன்சிஸ் எதுன்னு தான் கேள்வி. ஸோ அந்த ஒரிஜினல் அரசாங்கத்தோட வேக்கன்சிஸு, அந்த ஒரிஜினல் அரசாங்கத்தோட டோட்டல் டிபார்ட்மெண்ட்ஸு, இதெல்லாம் தெரியணும்னா என்னுடைய ஆலோசனைகளை உங்களுக்கு கொடுத்தேன்னா நீங்கள் அதில் பயன்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இம்மோஸ் குளோபல் அட்மின் கன்சல்டேஷன்ஸ் அப்படின்றது ஒரு நிர்வாக ஆலோசனை ஐடி நிறுவனம். ஸோ இந்த நிர்வாக ஆலோசனை அப்படின்னு சொல்கிறது முதல்ல வேலை வாய்ப்புலையும் இருக்கணும்ல. ஸோ அந்த வேலை வாய்ப்பில் கார்ப்பரேட் வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லி எடுத்துட்டிங்கன்னா ஒரு 20 கோடி கார்ப்பரேட்ஸு குளோபல் லெவலில் கான்டாக்டில் இருக்கும். ஸோ இந்த 20 கோடி கார்ப்பரேட்ஸில் எது உண்மை எது பொய்மை என்பதை வேறு பிரித்து உங்களுக்கு அளிக்கப்படும் ஆலோசனைகள். ஸோ இந்த ஆலோசனைகளுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வாட்ஸ்அப்பில் எங்கள் நம்பரில் தொடர்புக்கு வாங்க. வேலை வாய்ப்பு வேண்டும் என்று தொடர்பில் வாங்க. தொடர்பில் வந்த உடனே ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் தனிப்பட்ட கன்சல்டேஷன்ஸ் கொடுக்கப்படும். ஸோ அரசாங்க வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, கார்ப்பரேட் வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, இல்லை தனியாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னாலும் சரி, அந்த கன்சல்டேஷன்ஸு ஆலோசனைகள் வழங்கப்படும். ஸோ இந்த ஆலோசனைகள் எல்லாம் பயன்படுத்துறதுக்கு உங்களோட ஒத்துழைப்பும் தேவை, அதனுடைய செலவினங்கள் தேவை, கால அவகாசம் தேவை. இப்போது நேற்று வரைக்கும் ஒரு ரெஸ்யூம், அதாவது ஒரு அப்ளிகேஷன் எழுத தெரியாமல் இருக்கிற டிகிரி ஹோல்டர்ஸை நான் பார்த்துருக்குறேன். ஒரு அப்ளிகேஷனில் கையெழுத்தை போடணும் அப்படின்னு தெரியாத போஸ்ட் கிராஜுவேட் பீப்புளை நான் பார்த்துருக்குறேன். ஒரு அப்ளிகேஷனில், ஒரு வேலைவாய்ப்பு அப்ளிகேஷனில் ஃபோட்டோகிராஃப் ஒட்டணும் அப்படின்றதே தெரியாது அப்படின்னு சொல்கிற பலதரப்பட்ட MBA ஸ்டூடெண்ட்ஸை நான் பார்த்துருக்குறேன். ஸோ அதனால் வேலை வாய்ப்புன்னு சொன்னால் அந்த ரெஸ்யூம் எழுதுறது, அதாவது அப்ளிகேஷனுக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, என்ன தெரியும் உங்களுக்கு, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் என்ன தெரியும், இதெல்லாமே எப்படி எழுதுறது, என்ன எழுதுன்ற கைடன்ஸ்லேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை பெற்றுத்தர்றது தான் இம்மோஸ் குளோபல் அட்மின் கன்சல்டேஷனோட நோக்கம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்பில் வந்த பிற்பாடு ஒவ்வொன்றா சொல்கிறேன். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க, 7418962872. ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்து திருப்பவும் எங்கள்கிட்ட காண்டாக்டில் வாங்க. ஸோ அதில் இருக்கிற செலவினங்கள் இல்லாட்டினா அதுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்றதெல்லாம் நான் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அப்பப்போ போடுறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வியூயிங் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் லைக் கொடுக்காதவங்க லைக் கொடுங்க. அப்புறம் ஷேர் பண்ணால் தான் ஒரு 10 பேர்த்துக்கு இந்த வேலைவாய்ப்பை பற்றியெல்லாம் தெரிய வரும். ஸோ அந்த இப்படிப்பட்ட லஞ்சம் கொடுக்காம ஒரு வேலைவாய்ப்பு வாங்கி தரேன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் இருக்கார் அப்படின்னு சொல்கிறதையும் ஒரு 10 பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். லஞ்சமே கொடுக்காம எப்படி வேலைவாய்ப்பு வாங்கி தருவான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டார் அப்படின்னு சொன்னால் அவங்களையும் என்கிட்ட விடுங்க. அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பும் வாங்கி தர்றேன், அவங்களுக்கும் சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் போட்டு தர்றேன்.
இப்போ மிஸ்டர் செந்தில் பாலாஜின்ற பேரை கூட சொன்னேனே, அப்போ மிஸ்டர் செந்தில் பாலாஜிக்கு இப்போ ஒரு 2000 கோடி வருமானம் வருது லஞ்சத்தில் அப்படின்னா, அவருக்கு 10,000 கோடி வருமானம் வர்ற மாதிரி உள்ள கன்சல்டேஷனும் என்னால் கொடுக்க முடியும். பிகாஸ் ஐ எம் அ குளோபல் டிஜிட்டல் கவர்னர் ஜெனரல். பை கே நாராயணன். ஆதார் நம்பர் 622068704831. Bye. Have a nice day.